தமிழ்நாட்டில் வந்திருக்கின்ற பிரதமர் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பாராட்டி பேசுவதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் அதே பிரதமர் இந்தியாவிலேயே ஊழல் கட்சி அதிமுக என்று பேசினார். அது எல்லா ஊடகங்கள்லேயும் வந்தது. இப்போ எப்படி வருதோ அப்போது அதே மாதிரி வந்தது. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? இந்த மாற்றி மாற்றி பேசுவது என்பது அவருக்கு கைவந்த கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காந்தி தேசப்பிதான்னு பேசுகிறார். அதுக்கப்புறம் கோட்ஸே நேஷ்னல் ஹீரோன்னு சொல்லுவார். இது அவங்களுக்கு கைவந்த கலை. நீங்கள் அதிமுக பற்றி பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மிக கடுமையான விமர்சனங்களை, அது ஒரு ஊழல் கட்சி, இந்தியாவிலே ஊழலில் திளைத்த கட்சி என்று கடந்த காலங்களில் அவர்கள் இங்கு சென்ற போது அவர்கள் கூறியதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். இப்போ அவங்களை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லை. இங்கே கோல்வார்கரையோ அவங்களுடைய கெட்கேவாரையோ யாரையோ அவங்க சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவங்களுக்கு சொல்வதற்கான தலைவர்கள் அவரிடத்தில் இல்லை. எனவே பல நேரங்களில் நான் ஐயன் வள்ளுவனை தூக்கி பார்த்தாங்க. அதெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், முடியலை. அதில் யாரையாவது தூக்கி பிடிக்கணும்னு இப்போ அவங்கள தூக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட 10 வருஷம் முக்கிய இலாக்காவில் மத்திய அமைச்சர் இலாக்காவில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செஞ்சு பண்ணிக்கிட்டு அவர் சொன்னாரா? இப்போ அவர் நீங்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிதி கேட்டபோது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எவ்வளோ ஆணவத்தோடு பேசினார்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அன்னைக்கு 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கின பொருள் இன்றைக்கி எவ்வளோ ரூபாய் கிடைக்குது? 3000 ரூபாய் கிடைக்குது. அப்போது அன்னைக்கு இருந்த ஜிடிபி என்ன, இன்றைக்கி வந்த ஜிடிபி என்ன? நீங்கள் பொருளாதாரத்தை அப்படி கம்பேர் பண்ணவே முடியாது. இன்றைக்கு நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியும் இந்த ஜிஎஸ்டிக்கு அவங்க எவ்வளோ தராங்க. அன்னைக்கு நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லாங்களா? அன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டணும்னு கேளுங்க, அப்போ தெரியும். அன்னைக்கு இருந்த பண மதிப்பிற்கு அவ்வளோ அது ஒரு பெரிய தொகை தான் அவங்க தந்திருக்காங்க. அன்றைக்கு வாட்டு தனி, நம்ம வரி விதிப்பு என்பது மாநிலங்களுக்கான வரி விதிப்பு உரிமைகள் நம்மகிட்ட இருந்தது. ஜிஎஸ்டி 2017 ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் ஒட்டுமொத்த வரியும் எங்கே போகுது? ஒன்றிய அரசின் பிடியில் போகுது. இப்போது நான் ஒன்றிய அரசிற்கு 1 ரூபாய் வரியாக கட்டினால் நமக்கு 29 காசுகள் வருகிறது என்பது இப்போதே புள்ளி விவரம். இதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா 10 வருஷம் காங்கிரஸ் பிள்ளை கொடுத்ததை விட நாங்கள் இந்த கலைஞர் 10 வருஷத்தில் தமிழகத்துக்கு 3 மடங்கு நிதி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அப்போ இப்போ பிரதமருக்கும் அந்த நிதியமைச்சருக்கும் சிந்திக்கும் திறனே இல்லையா? எப்போ இருந்து ஜிஎஸ்டி வந்தது? அதுக்கு மேலே மாநில வரி விதிப்பு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இனங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு போகும். அதில் இருந்து நமக்கு பங்கு தந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அன்னைக்கு நான் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி தான் இன்றைக்கி அந்த பொருளை நான் 50 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அன்றைக்கி 10 ரூபா இருந்த காலத்தில் உள்ள கதையை இப்போ சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்ம ஒப்படைப்புக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய ஒத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் இசைந்தாற்போல் நம்ம நிதி தருகின்றார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த கணக்கு. அதாவது 1 ரூபா நம்ம கொடுத்தா 29 பைசா நமக்கு வருது. அதே 1 ரூபா கொடுக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு 2.50 காசு பக்கத்தில் போகுது. அப்போது உத்தரப்பிரதேசத்துக்கு எப்படிப்பட்ட ஒருதலை பட்சமாக இவர்கள் கொடுக்கிறார்கள், நம்ம எப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மை நடத்துகிறார்கள். இதுதான் பிரச்சனையே. இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களில் பணத்தை கொண்டு அள்ளி கொட்டாங்க. தென் மாநிலங்கள் எவ்வளவோ ஜிஎஸ்டியை நம்ம அள்ளி கொடுக்கும், நம்ம வஞ்சிக்கின்றார்கள். இதை அவர்கள் மறக்கவே முடியாது. 234 தொகுதியிலும் அண்ணாமலை பாத யாத்திரை நிறைவு செஞ்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன்? ஒரு தாக்கம் வர நீங்கள் இப்போ என்னத்தை பார்த்துருப்பீங்கல்ல, அவ்வளோ ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லேருந்து கூட்டம் கூட்டமாக இறங்கி இருக்குது. அது எல்லா பத்திரிகைகளும் சொல்லியிருக்கு. இனியெல்லாம் புதுசாக சொல்ல என்ன இருக்குது? மத்திய அரசினுடைய திட்டங்களை செய்தித்தாள்களில் கூட போடுறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்க மாட்டேங்குது. என்ன போட என்ன சிறப்பாக ஏதாவது விஷயம் இருக்குதா? செய்தி போடனா செய்தியாக இருக்கணும். இல்லை நீங்கள் அவங்க பொய்யே பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பொய்யே பேச முடியுமா, போட முடியுமா? அண்மையில் கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. நேற்று கூட நான் முகநூலில் போட்டிருந்தேன். நீங்கள் 75% பொய் செய்திகள், வெறுப்பு பிரச்சாரங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லேருந்து வருவதாக தெளிவான ஒரு அறிக்கை வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய 25% பொய்யும் வெறுப்பு பிரச்சாரமும் கூட மற்ற மாநிலங்களிலிருந்து உற்பத்தி ஆனாலும் அது உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் பாஜகவும் அதை சார்ந்த அமைப்புகளும் என்ற ஒரு எவ்வளவு மோசமான செய்தி. அந்த பொய் செய்தியும் வெறுப்பு செய்தியும் இன்றைக்கி பத்திரிகைகள் போடணும் அவங்க எதிர்பார்க்காங்களா? நல்ல செய்தி இருந்தால் போடுவாங்க, அவ்வளோதான். பாஜகவுடைய வளர்ச்சி அதிபரமாக இருக்குது. பட்டி தொட்டி எங்கும் அண்ணாமலை கொண்டு சேர்த்துருக்காங்க. பிரதமர் மோடி பெருமை பேசுகிறார்.
அவர் வேற என்ன பேச முடியும்? சரி, ஆவின்ல வந்து விவசாயிகளுக்கு வந்து 3 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையை வந்து கொடுத்தாங்க. ஆனா அது வந்து முழுமையா வந்து அவங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது என்ன பிரச்சனை? அந்த உரம் இது கொடுக்குறாங்க இல்லையா, தீவனம், அது வந்து 250 ரூபா விலை கூடி இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது தவறான குற்றம். அதாவது ஒரு புதிய ரக தீவனம் அறிமுகம் செய்திருக்கோம். நீங்கள் முதல்ல இந்த தீவனத்தில் வந்து 16% புரோட்டீன் புரதச்சத்து இருக்கும். அந்த புரதச்சத்து அனிமல்ஸுக்கு போதாது. எனவே வந்து புரதச்சத்து கூடிய ஒரு தீவனம் வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் 20% புரதச்சத்து கொண்ட ஒரு புதிய தீவனம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு அந்த 4% புரதத்துக்கான கூடுதல் விலை இருக்குமே தவிர அது தவறான கருத்து. நீங்கள் 16% புரதம் ஏற்கனவே வழங்குறது அதே விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதில் மாற்றம் எதுவும் பண்ணலை. ஒரு சில இடங்களில் வந்து ஆவின் பொருட்களுடைய விலையை வந்து எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து அப்படிப்பட்ட ஒரு என்ன நடவடிக்கை? இது வந்து ஒரு பொருள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலையோட கூடுதல் விற்பதை கண்காணிக்க வேண்டியது கன்சியூமர் அந்த டிபார்ட்மெண்ட் தான். அது நாங்கள் இல்லை. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆவின் பொருள் இல்லை. சில கடைகள் பார்த்தீங்கன்னா எந்த பொருள்னாலும் எம்ஆர்பிக்கு மேலே விற்காது. அதில் நம்முடைய வாடிக்கையாளர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். எம்ஆர்பிக்கு மேலே யாரும் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஆர்பி மேலே யாராவது விற்றா அவங்க வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கன்சியூமர் கமிட்டிக்கெல்லாம் புகார் கொடுக்கலாம். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள்.